ரயில்வே என்ஜின் ஓட்டுநர்கள் கோரிக்கை வலியுறுத்தி திருச்சியில் ஆர்ப்பாட்டம். திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் பகுதியில் உள்ள இன்ஜின் ஓட்டுநர்கள் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன்பு SRMU கோட்டச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே என்ஜின் டிரைவர்களுக்கு உணவு அருந்த நேரம் வழங்க வேண்டும், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வழங்க வேண்டும், 48 மணி நேரத்திற்குள் பணி விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதில் நிர்வாகிகள் சுதாகரன், கணேசன், சோமசுந்தரம், கோவிந்தராஜன், வெங்கடேஸ்வரன் உட்பட 100க்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு கோட்ட செயலாளர் வீரசேகரன் அளித்த பேட்டியை காணலாம். லோகோ பைலட் என்பவர்கள், அதேபோல LP, ALP என்பவர்கள் தங்களுடைய பணி காலத்திலே தங்களுடைய அத்துணை ஐம்புலன்களையும் அடக்கி எந்த கவனமும் இல்லாமல் முன்பெல்லாம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் இருந்த வேலையானது இப்பொழுது 11 மணி நேரமாக, உதாரணமாக 11 மணி நேரத்திற்கு அவர்கள் தேநீர் அருந்தவோ தண்ணீர் குடிக்கவோ ஏன் டாய்லெட் செல்ல கூட முடியாத நிலைமை. இப்பொழுது இன்டோர் டாய்லெட் வைத்திருக்கிறார்கள். அதிலே மேலே கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அவர்கள் டாய்லெட் போவது அந்த கேமராவிலே பதிவு செய்யப்படும், CCTV கேமரா. இப்பொழுது லோகோ பைலட்டுகளிலே மகளிரும் வந்திருக்கிறார்கள், ஃபீமேல் லோகோ பைலட் வந்திருக்கிறார்கள், நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் டாய்லெட்டு கூட கேமரா இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் செல்ல முடிவதில்லை. காரணம், அதை ஆன் அண்ட் ஆஃப் செய்வது வேறொருடைய கண்ட்ரோல். இப்படி பல்வேறு கொடுமைகள். 11 மணி நேரத்தை 8 மணி நேரமாகவும், தாங்கள் வேலை செய்யும் பொழுது தேநீர் இருந்த அல்லது சாப்பிட, இது போன்ற ரெஸ்ட் ரூம் போவதற்காக பணி ஒதுக்க கோரியும், இன்னும் அவர்களுக்கு அதாவது இப்பொழுது 130 கிலோமீட்டர் ஸ்பீடாக அதிகரிக்கப் போகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு கோ பைலட்டாக, உங்களுக்கு தெரியும் ஏரோப்ளேன்லாம் கூட கோ பைலட்லாம் உண்டு. கண்ட்ரோலர் ஒரு இடத்துல இருந்தாலும் அவர்கள் கூட ஒரு கோ பைலட் உண்டு. இப்பொழுது கோ பைலட்டை எடுத்திருக்கிறார்கள், அதை திரும்ப பெற கோரியும். அதே போல் வாரத்திலே ஒரு நாள் கட்டாய ஓய்வு, அந்த வேலை மாதிரி, லோகோ பைலட் வேலை மாதிரி இந்தியன் ரயில்வேல வேறு எதுவும் கஷ்டமான வேலையே கிடையாது. அவர்கள் அர்ப்பணிப்பது போல ரயில்வே துறைக்கு வேறு யாருமே அர்ப்பணிப்பதில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் தங்கள் உடல் உபாதைகளை மறந்து தங்களுடைய பணி நேரத்தை பயன்படுத்தி வருவதற்காக அவர்களுக்கு கட்டாய வார ஓய்வு கொடுக்க கோரியும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லிட்டேன். 11 மணி நேர வேலையை 8 மணி நேரம் குறைக்க இன்னும் பல்வேறு கோரிக்கையெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறோம். சொல்லிகிட்டே இருந்தால் லேட் ஆகிட்டு இருக்கோம். கேமரா, அந்த மேலே உள்ள கேமரா கொடுக்கக்கூடாது. இப்பொழுது கூட சென்ற வாரத்திலே தேஜஸ் வண்டியானது முழுவதுமாக குளிர்சாதனம், அந்த வண்டி முழுவதுமாக குளிர்சாதனம் அமைக்கப்பட்ட AC பொருத்தப்பட்ட பெட்டிகள், அத்தனை பெட்டிகளுமே செயலிழந்து விட்டன. கதவுகள் அத்தனையுமே சாத்தப்பட்டு விட்டன. அத்தனை பயணிகளும் அங்கு இருக்கின்ற டிக்கெட் பரிசோதகர்களை, கேண்டீன் மேனேஜர்களை அடிப்பதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை செயின் புல் செய்து அரியலூருக்கும் சில்லக்குடிக்கும் அந்த வண்டி நிறுத்தப்பட்டது. உடனடியாக லோகோ பைலட்டை தொடர்பு கொள்ளலாம் என்றால் அவருடைய செல்ஃபோன் இரண்டும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது. காரணம், அவங்க வண்டியில் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. செல்ஃபோனை குறைச்சி வச்சுக்கலாம், செல்ஃபோன் பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் உண்மை. செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கிறது ரூலு. உடனடியாக நாங்கள் ட்ரெயின் மேனேஜரை அல்லது அங்குள்ள ஸ்டேஷன் மாஸ்டரை, நிறுத்தப்பட்ட ஸ்டேஷன் மாஸ்டர் நடுவழியிலே சென்று அதன் பின்பு அந்த பெட்டிகளின் கதவுலாம் அந்த டோர் கண்ட்ரோல்லாம் லோகோ பைலட்டை தான் இருக்கும். அது கூட இது போல் ஒரு கொடுமையான சட்டங்களை எல்லாம் லோகோ பைலட்டுகள் அனுபவித்து வருகிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நீக்குவதற்காக முதலிலே இது அறப்போராட்டம், விரைவிலே முன் அனுமதியோடு கூடிய ரயில் நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று இந்த நேரத்திலே
ஒன்றிய அரசையும் ரயில்வே நிர்வாகத்தையும் எச்சரிக்கிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே அரசு கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ ஜிஎம்பிஎன்எம் ரயில்வே போர்டு பிஎன்எம்ல எங்களுடைய பொதுச் செயலர் டாக்டர் கண்ணையா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் அகில இந்திய தலைவருங்கிற முறையில் நேரடியாக ரயில்வே போர்டு சேர்மனிடமும் அமைச்சர்களிடமும் இது பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். எந்த பயனும் இல்லாத காலத்தில் நாங்கள் போராட்ட களத்திலே குதிக்கிறோம்.